5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இன்றைக்கு சிறப்பாக நிறைவு பெற்றதன் காரணமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு சந்தித்து அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வந்திருக்கிறேன். உங்களுடைய ஆதரவாளர் உள்ள பேசும்பொழுது எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய ஆட்சியோட மீண்டும் ஆட்சி தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐயப்பன் சொல்லியிருக்காரு. இதுக்கு உங்களுடைய கருத்து என்ன? எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சியோட இந்த ஆட்சி தொடரும், திமுக ஆட்சி தொடரும், முதலமைச்சராக ஸ்டாலின் மீண்டும் வருவார் சொல்லி ஐயப்பன் பேசுகிறார். நீங்க உள்ளதா? அவருடைய வாழ்த்துக்கள், அவருடைய எண்ணம், செயல்பாடு தமிழக மக்கள் இன்றைக்கு என்ன நினைத்துக் கொண்டிருக்காரோ அதை அவர் சொல்லியிருக்கிறார். பொதுவான கருத்து இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் சூழ்நிலை, கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியினுடைய நிலை, அவர்கள் இந்த நாட்டுக்கு செய்த அந்த சாதனைகள் இவையெல்லாம் மக்களுடைய மனதில் ஆழமாக பதிந்திருக்கிறது. மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது. தமிழகத்திற்கே வழி பிறந்திருக்கு. வாங்க, பொறுமையா 5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இன்றைக்கு சிறப்பாக நிறைவு பெற்றதன் காரணமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு சந்தித்து அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வந்திருக்கிறேன். உங்களுடைய ஆதரவாளர் உள்ள பேசும்பொழுது எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய ஆட்சியோட மீண்டும் ஆட்சி தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐயப்பன் சொல்லியிருக்காரு. இதுக்கு உங்களுடைய கருத்து என்ன? எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சியோட இந்த ஆட்சி தொடரும், திமுக ஆட்சி தொடரும், முதலமைச்சராக ஸ்டாலின் மீண்டும் வருவார் சொல்லி ஐயப்பன் பேசுகிறார். நீங்க உள்ளதா? அவருடைய வாழ்த்துக்கள், அவருடைய எண்ணம், செயல்பாடு தமிழக மக்கள் இன்றைக்கு என்ன நினைத்துக் கொண்டிருக்காரோ அதை அவர் சொல்லியிருக்கிறார். பொதுவான கருத்து இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் சூழ்நிலை, கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியினுடைய நிலை, அவர்கள் இந்த நாட்டுக்கு செய்த அந்த சாதனைகள் இவையெல்லாம் மக்களுடைய மனதில் ஆழமாக பதிந்திருக்கிறது. மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது. தமிழகத்திற்கே வழி பிறந்திருக்கு. வாங்க, பொறுமையா முதலமைச்சரை சந்தித்தது ஏன் என்று ஓபிஎஸ் விளக்கம் அளித்திருந்தார். அப்பொழுது 5 ஆண்டுகால ஆட்சிக்கு சிறப்பாக அமைந்ததற்காக வாழ்த்து தெரிவித்ததாகவும் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரும் என்றும் அவர் பேட்டியளித்த அந்த காட்சிகளை பார்த்தோம். விவரங்களை தருவதற்காக இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பாரிகார்த்திக். முதற்கட்ட விவரங்கள். வணக்கம். முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து வாழ்த்துக்கள் தெரிவித்தார். இது குறித்து அவரை செய்தியாளர்கள் கேட்டபோது, ஏன் முதலமைச்சரை திடீரென்று சந்தித்தீர்கள் என்று கேள்வி கேட்டபோது, அவரை சந்தித்து இந்த 5 ஆண்டு கால ஆட்சி சிறப்பாக இருந்தது என்று சொல்லி அவருக்கு நான் வாழ்த்து தெரிவித்தேன் எனவும் தெரிவித்தார். மேலும் அவருடைய ஒரே ஆதரவு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய உசிலம்பட்டியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் தமிழகத்தை ஆள வேண்டும் என்றும் மீண்டும் முதலமைச்சராக கொண்டு வருவதற்கு நீங்கள் வர வேண்டும் என வாழ்த்து தெரிவிப்பதாகவும் சட்டப்பேரவையிலே தெரிவித்தார். மேலும் இன்றைய தினம்தான் திமுக ஆட்சி அமைந்து இந்த 5 ஆண்டுகளில் இறுதியாக நடக்கக்கூடிய சட்டப்பேரவை கூட்டத்தொடர். இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இன்றுதான் இறுதி நாளாகும். இந்த நாளில் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களும் தங்கள் 5 ஆண்டு கால நிகழ்ச்சியான சம்பவங்களை பேசும்பொழுது, ஐயப்பன் அவர்கள் பேசும்பொழுது இத்தகைய வார்த்தைகளை பேசினார். அப்போது அவர் பேசும்பொழுது, தமிழ்நாடு அரசு மிகவும் சிறப்பாக இருக்கிறது என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சித்து 5000 ரூபாய் கொடுத்து கேள்வி கேட்டவர்கள் தற்போது சட்டமன்றத்தில் எங்கே சென்றார்கள் எனவும் கேள்வி கேட்டார். மேலும் தொடர்ச்சியாக அது குறித்தும் ஓபிஎஸ்ஸிடம் கேள்வி கேட்ட பொழுது அவர் தமிழக மக்களுடைய மனநிலையை தான் கூறியிருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் தமிழ்நாடு மக்கள் தற்போது இருக்கக்கூடிய மனநிலையை அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் என்னுடைய நிலைப்பாடு என்ற அடிப்படையில் நானும் அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறேன். முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். இந்த 5 ஆண்டு கால ஆட்சி என்பது மிகுந்த சிறப்பான ஆட்சியாக இருந்தது. அதற்காக நான் அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன் என்று அவர் கூறியிருக்கும் அடிப்படையில் இத்தனை ஆண்டு காலம், கிட்டத்தட்ட அவர் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றிருந்தது, அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்து அங்கு பின்பு அவர் தொடர்ச்சியாக எதிர்க்கட்சி துணைத் தலைவர் என்ற அடிப்படையில் துணை முதலமைச்சராகவும் இருந்து
அதிமுகவிலிருந்து அவர் நீக்கப்பட்ட பிறகு இத்தகைய வார்த்தை, அதாவது இத்தனை நாள் கழித்து தற்போது திமுகவிற்கு வெளிப்படையாகவே தன்னுடைய ஆதரவை அவர் கூறியிருக்கிறார். இத்தனை நாட்கள் அவர் நேரடியாக திமுகவை வாழ்த்தி பேசாமல் விமர்சித்து வந்தார். தன்னை ஒரு அதிமுக காரரை போலே அவர் பேசி வந்த நிலையில் மீண்டும் அதிமுகவுடன் இணைந்து செயல்படுவோம் என்று அவர் அந்த இணைப்பு ஒருங்கிணைப்பு குழுவெல்லாம் ஒன்று உருவாக்கி அதற்காக ஒரு கட்சியை போல அனைத்து மாவட்ட நிர்வாகிகளிலும் மாவட்ட செயலர்கள் மற்றும் நிர்வாகிகளை போட்டு வந்து அதிருப்தியாளர்கள், அதாவது ஓபிஎஸ்னுடைய ஆதரவாளர்களும் அதிமுகவில் இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்களையும் ஒரே அணியாக திரட்டி ஒரு இயக்கமாக வைத்திருந்த சூழலில் தற்போது அவர் திமுகவிற்கு செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்று பல்வேறு அரசியல் விமர்சனங்கள் வந்த நிலையில் அதை உறுதிப்படுத்தும் விதமாக தற்போது ஓபிஎஸ் அவர்கள் கூறியிருக்கிறார். மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் மக்களுடைய மனநிலைதான் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் தெரிவித்ததாக அவர் கூறும் பொழுது ஒட்டுமொத்த மக்களுமே, தமிழ்நாடு மக்களுமே மீண்டும் திமுக வர வேண்டும் என்றுதான் அவர்கள் தங்களுடைய எண்ணமாக இருக்கிறது என்பதைத்தான் தற்போது ஓபிஎஸ் அவர்கள் கூறியிருக்கிறார். வெறும் ஐயப்பனுடைய வார்த்தை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய வார்த்தை தான் அவரை மீண்டும், அதாவது மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் தமிழக முதலமைச்சராக வர வேண்டும் என்பதை ஐயப்பன் கூறியிருப்பதாக ஓபிஎஸ் கூறும் அந்த அடிப்படையில் ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் மீண்டும் திமுக ஆட்சி வர வேண்டும் என்பதை ஓபிஎஸ் கூறுவதாக சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையிலே தன்னுடைய வாழ்த்துக்களையும் அவர் தெரிவித்தார். 5 ஆண்டுகள் தொடர்ச்சியாக, அதாவது மீண்டும் திமுக வருவதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இந்த 5 ஆண்டில் சிறப்பான ஆட்சி மூலம் இருக்கிறது என்பதை அவர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். எனவே அதன் அடிப்படையிலே தற்போது ஓபிஎஸ் அவர்களுடைய இந்த வார்த்தை, அதாவது மீண்டும் திமுக வரும் என்ற அந்த வார்த்தை மிகுந்த அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.